அசரிட்ஸா இண்டிகா என்னும் வேப்பமர பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய ஹோமியோபதி மருந்தின் பயன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக ஆயுர்வேதாவில் இதன் இலைகளை தான் அதிக அளவில் மருத்துவ தன்மைக்காக பயன்படுத்தினாலும் பட்டைகளிலேயும் அதன் பழங்கள், இலைகள், விதைகள், வேர்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்குமே அதன் மருத்துவ தன்மைகள் நிறைந்திருக்கு. நம்ம இங்க அதன் பட்டையில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவில் எங்கே இருக்குன்னு கேள்வியை கேட்க வேண்டாம், அந்த அளவுக்கு நிறைய இந்தியாவில் நிறைஞ்சு காணப்படும். இது அப்படி என்னென்ன நன்மைகள் மனிதனுக்கு தருது, அதற்கான ஆராய்ச்சி முடிவுகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா அதுக்குள்ள இருக்கிற ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வரும்போது அசாரிடாட்சின், இது கிருமிகளை கொல்ற தன்மையும் பூச்சிகளை கொல்லக்கூடிய தன்மைகளும் இந்த அசாரிடாட்சின்ல காணப்படுது. நிம்புபின், இது வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் கிருமிகளை எதிர்த்து போராடுறதுக்கும் உதவி செய்யுது. நிம்பிடின், நிம்போலிட், இது கேன்சர் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலும் வீக்கத்தையும் செல்கள் டேமேஜ் ஆகிறதையும் குறைச்சு போராடக்கூடிய தன்மை இருக்கு. ஜண்டுனின், இது கிருமிகள் எதிர்த்து போராடக்கூடியதும் மலேரியாவுக்கு எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் இருக்கு. கியூர்சிட்டின், இது ஃபங்கஸ் எதிர்த்து போராடக்கூடிய தன்மைகளும் வீக்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய தன்மைகளும். இத மாதிரி 300க்கு அதிகமான ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப அதெல்லாமே பேச போறோமான்னு கேட்டா இல்ல. முதல்ல பார்க்கும்போது பல ஃபேஸ் வாஷ்கள் எல்லாம் இந்த வேப்ப மரத்தோட இலைகளோட போட்டோ போடுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இது பெயின்ஃபுல் சிஸ்டிக் ஆக்னி, பெரிய பெரிய ஆக்னியா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஆக்னியா இருந்தாலும் சரி, இதுக்கு எல்லாம் எதிர்த்து போராட உதவி செய்யும். குறிப்பா இதுல இருக்கக்கூடிய நிம்பிடின் பியூட்டி பாக்டீரியம் ஆக்னியை கில் பண்றதுக்கு உதவி செய்யுது. அதையும் தாண்டி ஆக்னியை உருவாக்கக்கூடிய பல மைக்ரோ ஆர்கானிசத்தை எதிர்த்து போராடுறதுக்கும், அந்த பெயின்ஃபுல் லீஷன்ஸோட வீக்கத்தை குறைக்கிறதுக்கும், ரெட்னஸை குறைக்கிறதுக்கும், ரிக்கரண்டான முகப்பருக்களை குறைக்கிறதுக்கும் இந்த மருந்து ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவதா ஃபீவரை குறைக்கிற தன்மையும் வேப்பலையில காணப்படுது. ஆன்டிபைரட்டிக் ஆக்ஷன், குறிப்பா ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸை லோவர் பண்ணுது. இதன் மூலம் பிரெயின்ஸோட தெர்மல் ரெகுலேஷன் சென்டர்ஸை ரீஸ்டோர் பண்ணி டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்றதுக்கு உதவி செய்யுது. மூணாவதா லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய நிம்போலிட் லிவர் செல்ஸ் நெக்ரோசிஸை பிரிவென்ட் பண்ணுது. குளுட்டோத்தியான் லெவலை கரெக்டான லெவல்ல பிரிசர்வ் பண்றதுக்கு உதவி செய்யுது. இதன் மூலம் லிவரோட என்சைம்ஸ் கரெக்டா இருக்கிறதுக்கும், லிவரோட டாக்ஸிசிட்டிஸ் கரெக்டா கிளீன் ஆகி டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் ஏற்பட்டு லிவர் ஆரோக்கியமா செயல்படுறதுக்கு வழிவகை செய்யுது. நாலாவதா ஓரல் ஹைஜீனை பாதுகாக்குது. குறிப்பா ப்ளீடிங் கம்ஸ், வாயிலிருந்து துர்நாற்றம், வாயில் ஏற்படக்கூடிய அல்சர் போன்ற பிரச்சனைகளுக்கு உதவி செய்யறதுனால தான் முன்னாடி வேப்ப குச்சியை எடுத்து வச்சு தான் பல் உரசுவாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா டாண்ட்ரஃப்க்கு நல்ல விதத்துல உதவி செய்யுது. குறிப்பா இருக்கக்கூடிய கியூசிட்டின் ஃபங்கல் செல் வால்களை பிரேக் பண்றதுக்கு சக்தி வாய்ந்தது. இந்த மலாசிசியா டாண்ட்ரஃபை உருவாக்கக்கூடிய ஃபங்கஸ் எகைன் பண்ணி நல்ல விதத்துல போராடும். அதை தாண்டி குடல் புழுக்களுக்கு எதிர்த்து போராடும். குறிப்பா கிரவுண்ட் வார்ம், அடிக்கடி நீங்க குடிக்கிற தண்ணியிலே வேப்பமர பட்டையை எடுத்து போட்டு நீங்க குடிச்சீங்கன்னா கூட குடல்கள் சுத்தமாகும். குடல்ல இருக்கிற புழுக்கள் செத்து போய் உங்களோட ஜீரண மண்டலம் இன்னும் சீராகிறதுக்கும் உதவி செய்யும். இதெல்லாம் ஒரு மருத்துவரோட பரிந்துரையோட எடுங்க, நீங்க செல்ஃப் பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணாதீங்க. இதுக்கு எல்லாமே ரிசர்ச் எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அதுக்கு எல்லாமே ரிசர்ச் எவிடன்ஸ் இருக்கு. இதை பத்தி மேலும் தகவலுக்கு உங்களோட ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட பேசுங்க. என்னோட கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா www.drkrishna வெப்சைட் குள்ளாடி நீடியல் செக்ஷன் குள்ளாடி வாங்க. நம்மளோட டைரக்ட் கன்சல்டேஷன் களியக்காவில கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயும் அண்ட் சென்னையில அவைலபிளா இருக்கு. நன்றி.